கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி அடைய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உலகமே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை நம்மளுக்கு எடுத்ததுக்காக நன்றி செலுத்தலாம். இந்த நாளிலே கூட அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நான் நினைவு கூறும் நாளாக இருக்கிறது. பேரை நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயலாமை, மாண்புடன் பேணுதல், உடல் மனநிலை உறுதி. இவர்களை நாம் நோயாளிகளை எப்படி நாம் கரிசனையோடு நாம் அவர்களை அனுசரிக்கிறோம் என்று சொல்லும்போது திருச்சபையில் அதற்கு ஒரு நாளாக, பேராயத்தில் ஒரு நாளாக அது கொண்டாடப்படுகிறது. இந்த வாசிக்கேட்ட 4 வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த நாட்களில் மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று, ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை வைத்து அவர்களை திருச்சபையிலும் குடும்பத்திலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்று, அது திருச்சபையாக அவர்களை சமூகத்திலே அவர்கள் ஒரு அங்கத்தினர்களாக நம்முடைய பிரயாணங்களில் கூட போகும்போது கூட ஒரு தனி இருக்கைகள் கொடுத்து அவர்களை மதிப்பு மிக்கவர்களாக நாம் நடத்தாதபடி, உயர்ந்தவர்களாக அவர்களுக்கு எந்த விதமான குறையும் தெரியாதபடி அவர்களை நாம் நடத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் நாம் கொடுக்கப்பட்ட ஒரு அனுசரணை, அவர்கள் மீது ஒரு கரிசனை. இதை குறித்து ஜோசப் ஜார்ஜ் என்பவர் கூறும்போது, மாற்றுத்திறனாளிகள் ஒரு இயல்பான செயல்பாட்டிலிருந்து கட்டுப்படுத்தும் உடல் மற்றும் மனநிலையின் சில வடிவங்களை கொண்டவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் கூட, அவருடைய உடல் ரீதி எப்படி இருந்தாலும் கூட அவருடைய திறமைகளை அதிகமாக நாம் பாராட்ட வேண்டும். அரசாங்கத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு மாற்றுத்திறனாளி 10 டிகிரி வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு கண்கள் இருந்தும் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குறையே இல்லாதபடி அவருடைய திறமைகளை அவர்கள் வெளிக்கொணர்கிறார்கள். இதில் மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் 2 வகைகளிலே மாற்றுத்திறனாளிகளை ஏராளமான நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் 100 கோடி மக்கள் தொகையில் ஏறத்தாழ 3 கோடி பேர் அது ஒரு வகையில் இயலாமையினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது குடும்பத்திலே அவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும் என்றதை அவர்களை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 1 13 வசனங்களை நாம் பார்க்கும்போது மேவிபோசேத் என்ற ஒரு மகனை குறித்து நாம் பார்க்கலாம். மேவிபோசேத் பாகாலின் சொல், அது பழைய ஏற்பாட்டிலே பாகாலின் சொல். இந்த பெயருள்ள 2 பேரை பற்றி நாம் கூறலாம். சவுலுடைய மகனாகிய யோனத்தானின் மகன். சவுலும் யோனத்தானும் கொல்லப்பட்ட போது அவனுக்கு வயது 5. பெலிஸ்தருக்கு பயந்து அவனுடைய தாதி இவனுக்கு எடுத்துக்கொண்டு ஓடி போகையில் இவன் விழுந்து முடவன் ஆனான் என்று சொல்லி 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே தவறுதலாக விபத்தினாலே கை கால்கள் ஊனம் வருவது அது நடந்து விடுகிறது. அப்படியா இருக்கிற அந்த 5 வயதிலே நடந்த அந்த நிகழ்ச்சி தாவீது யோனத்தான் நிமித்தம் தயவு காட்டி தன் பந்தியிலே தினமும் அப்பம் புசிக்கும்படி அவருக்கு ஒழுங்கு செய்கிறார். ஏனென்று சொன்னால் தாவீதும் யோனத்தானும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தகப்பனார் இவருக்கு விரோதியாக இருந்தாலும் கூட அவர் நண்பர் தன் உயிரை போல நேசிக்கிறார். ஆகையினாலே நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். சீபா இவனுக்கு விரோதமாக துரோகம் செய்த வேளையிலே தாவீது இவனுக்கு நியாயம் செய்கிறார். இவருடைய பெயர் மேரிபால் என்னும் குறித்துள்ளது. 4ஆம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். சவுல் மறுமனையாட்டியாகிய ரிஸ்பா பெற்ற மகன் கிபியோரை கொன்ற போது அந்த இடத்துல சவுலின் சந்ததியில் இவர்கள் அந்த இடத்திலே வளர்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனையின் மத்தியிலே தான் அந்த மேவிபோசேத் வளர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேவிபோசேத்தை தாவீது நினைவு கூர்ந்து அவரை அன்பு காட்டி இரக்கம் மிக கரிசனையோடு அவரை மாத்திரமல்ல, அவர் மேவிபோசேத்தை தன்னை தாழ்த்துகின்ற போது அவரை அழைத்து அவனிடத்துல தயவு காட்டுகிறார். செத்த நாயை போல் இருக்கிற என்னை அவர் பார்க்க வேண்டுமா என்று தன்னை தாழ்த்துகிறார். அப்போ சவுலின் நிமித்தம் தனக்கு உயிருக்கு பயந்து ஆபத்து வந்த நேரத்திலே கூட அவர் அந்த பகையை வளர்த்து கொள்ளாமல் தனக்கு அருமையாக இருந்த மகன் யோனத்தான் நிமித்தம் தன் மகனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மூதாதையின் நிலத்தை அவர்களுக்கு மீட்டு அவர் கொடுக்கிறார். அப்போது தான் இழந்த உரிமைகளை மீண்டும் அவருக்கு சொத்துரிமை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சவுலின் பணியாகிய சீபாவை நோக்கி தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாட்களும் கால் முடமான மேவிபோசத்துக்காக நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வந்து அவர்களை எப்போதும் என்னுடன் உணவருந்தும்படி சொல்லி அவரை தனக்கு ஐக்கியத்திலே சேர்த்து கொள்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையில கூட அந்த
சங்கீதத்தில் அவர் எழுதும்போது 146ஆம் சங்கீதத்திலே குருடர்களை கண்களை திறக்க அடிக்கிறார், மடங்கடிகளை சரி கட்டுகிறார், நீதிமான்களை தூக்கி விடுகிறார், பரதேசிகளை காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறையாக ராஜரேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இப்படியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களிலே எப்படி நம்முடைய திருப்பணிகளை நாம் திருச்சபையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, திருப்பணிகள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய திருப்பணியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். இந்த நாட்களிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றுத்திறனாளிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை குறித்து நாம் பேசுவதற்கு அவர்கள் தன்னை குறித்து அவர்கள் அழகாக எல்லாவற்றிலும் தங்களை அவர்கள் ஒழுங்கும் கிரயமாக அந்த இடத்துல அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அப்போது இவர் ஒரு இளவரசரை போல அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தாவீது அரசருடன் தொடர்ந்து உணவறிந்து இருந்தாலும் சவுலுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம், அவங்களுக்கு ஏற்பட்ட மோதல்கள் தன்னையே வெறுமையாக்கி மாற்றுத்திறனாளிக்காக ஐக்கியம் ஒரு நாளுடன் முடிந்து போகாதபடி அக்கறை செலுத்தி நித்தமும் அந்த பந்தியில் அவர் அசனம் பண்ணுவார் என்று சொல்லும்போது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்சபைகளில் உணவு கொடுக்கும்போது அவர்களை பந்தியிலே ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும்போது அவர்களை அப்படியாக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலராக இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற அருகில் இருக்கிற எல்லாரையும் அவர் அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை முதன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கு அவர் எழுதும்போது அந்த தொற்கால் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு சீஷி, அவங்க அந்த நாட்களிலே வியாதிப்பட்டு மரணமாக இருக்கையில் அவளை யோப்பா பட்டணத்தில் அவள் செய்த தியாகங்கள் அதிகமாக இருக்கிறது. பேதுரு எல்லாரையும் போக செய்து அந்த இடத்துல அவளை கண் திறக்க செய்கிறார். ஏனென்று சொன்னால் அவள் ஏழை உதவிகளையும் எல்லாருக்கும் அவர்கள் ஆடைகளை கொடுத்து அந்த இடத்துல ஒரு சாட்சி பெற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். அதனால ஐக்கியத்திலே இணைந்து செய்யும்போது அனுபவம் இயேசு தனது திருப்பணியில் மிக சவாலான ஒரு செயலை அந்த இடத்துல அவர் செய்கிறார். தொழுகை கூடத்திற்கு செல்லும்போது அங்கே கை சூம்பியவர் இருந்தார். இவ்விரண்டு பேரில் நிறைய பேர் உற்று கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது என்ன பழி சுமத்தலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பரிசேயர், சதுசேயர். இன்றைக்கும் திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஆட்கள் மற்றவர்கள் மேல் பழி சொல்வதற்கு தேடிக்கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனிதனை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த மனிதனை அழைத்து எழுந்து நடுவே நில் அப்படின்னு சொல்கிறார். பரிசேயர் மனநிலை எப்படி அவர் அறிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, எது நல்லது என்ற கேள்வி அந்த இடத்துல எழுப்புகிறார்கள். அப்போ அவர் பதில் சொல்லும்போது திணறி கொண்டிருக்கும்போது உயிரை காப்பதா அந்த பயிரை காப்பதா என்று சொல்லி பார்க்கும்போது, இரண்டாவது கேள்வி அந்த இடத்துல சமயம் சடங்கா அல்லது சேவையா என்று சொல்லி பார்க்கும்போது எது முக்கியம் என்று சொல்லி பார்க்கும்போது, சனகரிப் சங்கத்தில் அந்த இடத்துல இருக்கிற பரிசேயர்கள் பிடிவாத உள்ளத்தை கண்டு மகிழ்ந்து கோபம் கொண்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மனம் கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி சூம்பின கையை நீட்டு என்றார். அவர் நீட்டி அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியே சென்று இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திருந்தார். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நீதி செய்வதிலே நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. அப்படி அந்த இடத்துல அவர் குணமாக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நிறைய வியாதிகளை அவர் சுகப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது திரளான கூட்டங்கள் வியாதிஸ்தர்கள் வரும்போது, இயேசு அந்த இடத்துல வரும்போது வியாதிஸ்தர்களை கொண்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார்கள். அந்த இடத்துல சுகம் பெறுகிறார்கள். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அந்த மகளை விசுவாசிக்க பாக்கியவது என்று சொல்கிறார்கள். அப்போது ஆப்பிரிக்கா தேசத்தில் தன் இனத்தை சேராத பிறரை அந்த நபர் நடுவில் நிற்க வேண்டும் என்று அந்த மக்கள் நின்று கொண்டு நடனமாடி அவர்களை வரவேற்பார்களாம். திருச்சபையில் யாராவது ஒருவர் புதியவர்கள் வந்தால் அவர்களை நாம் என்ன செய்கிறோம், யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி நாம் விசாரிப்பதே இல்லை. ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு அனைத்து மக்கள் முன்னிலையும் வரவேற்று நீயும் கடவுளின் சாயல் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். இந்த படைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது நிறைய நேரங்களில் படைப்பு பார்த்தீங்கன்னா இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்கிறார்கள்.
அப்படி கிடையாது. தேவனுடைய மகிமை விளங்கும்படித்தான் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய எனக்கு தெரிந்த குழந்தைகளை நான் பார்க்கும்போது பெற்றோர்கள் அவர்களை எப்படி வளர்க்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, கூட பிறந்தவங்க 2 பேரோ 3 பேரா இருந்தால் ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறந்த அந்த குழந்தைக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை பிரத்யேகமாக அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களை வளர்க்கிறார்கள். இந்த நாளிலே கூட நிறைய பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட பெற்றோர்கள் சுமையாக சுமந்து கொண்டு 34 வயது ஒரு மகனை ஒரு தாய் இன்று வரைக்கும் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி தாயை போல யாருமே அவர்களை கவனிக்க முடியாது. ஆகினால் எந்த தாய்க்கு பொறுமையான பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். நிறைய குழந்தைகளை நாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அவங்களோட தேவ சாயல் அவருடைய முகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு எந்த விதமான கள்ளம் கவடம் இல்லாதபடி அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சபையில அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்ற வரியை நாம் பாமாலையிலே நாம் பார்க்கும்போது சபையை நம்ம அஸ்திபாரமாக நினைக்க வேண்டும். அது நல் மீட்பர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் சட்ட ரீதியாக திருச்சபையை நிர்வாகிக்க உரிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை ஏற்படுத்த வேண்டும். கடவுளின் பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான பிரச்சனைகள் கூட அந்த இடத்திலே வரலாம். அவர்களை சுட்டி காட்டுவது, அவர்கள் வியாதிகளை குறித்து பேசுவது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அவர்கள் வியாதிகள் வரும்போது அவர்களை குறித்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவன் உங்கள் வியாதியா இருந்தால் மூப்பரை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிங்க என்று யாக்கோபு சொல்கிறார். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் சமுதாயத்திலே இனி பிறக்கக்கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை இந்த என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களுள்ள எல்லா சிந்தனையே உங்களை இருக்க வேண்டும் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆகையினால இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்முடைய சமயங்களையும் சடங்காச்சாரங்களையும் தேடிக்கொண்டு இல்லாதபடி அந்த சூம்பின கையுடைய அவரை எப்படி அவர் ஒரு சிறு குழந்தையை போல அவர் சுகப்படுத்தினாரோ, சுகம் பெற்ற பிற்பாடுதான் அவருடைய சமுதாயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல விளங்கப்படுகிறது. இந்த நாட்களிலே மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை ஒதுக்காதபடி அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளையும் நம் குடும்பங்களையும் எப்படி மேவிபோசத்தை அவர் தாவீது ஏற்றுக்கொண்டாரோ, பகையை மறக்க வேண்டும். முதலாவது பகையை மறந்தால்தான் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படியாக தாவீதனுடைய வாழ்க்கையில சவுல் செய்த ரொம்ப பிரச்சனை கொடுத்தாரு. ஆனாலும் கூட அதை அவர் மறந்து தன்னுடைய நண்பனுக்காக யோனத்தான், இப்படிதான் நண்பர்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நண்பர்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள். நன்மை செய்வதை மறந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடி நாம் பிறருக்கு நன்மை செய்யும்போது அது கடைசி வரைக்கும் அவர்கள் நினைக்க வேண்டும். நாமும் பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்போது இந்த ஒரு புதிய கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உம்மை நம்பி அருகில் வந்தாலே, ஆடையை தொட்டு அற்புதம் பெற்றாலே, அல்லல்கள் நீங்கி ஆறுதல் அடைந்தாலே, அல்லேலூயா, அல்லல்கள் நீங்கி ஆறுதல் அடைந்தாலே, உம்மை நம்பும் மனிதருக்கு நீ செய்யும் நன்மை பெரிதானது, உம்மை நம்பும் அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நம்பி அருகில் வரும்போது அப்பா என் தேவனை உம்முடைய ஆடையை தொடும்போது எப்படி அவள் சுகம் பெற்றாலோ, பர்த்திமையை கூப்பிடும்போது சுகம் கொடுத்தீரோ, அதுபோல் அப்பா என் தேவனே இந்த நாட்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களை இழிவுபடுத்தாதபடி அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க என் தேவன் எங்களுடைய மனங்களை அப்பா எங்களுடைய மனங்கள் தான் ஊனமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்த்தர் நீ நன்மை செய்தது போல, மேவி போசத்தை நீர் ஏற்றுக்கொண்டது போல, அவர் நித்தம் எப்படி தன்னுடைய ஆசனத்தில் இருந்தாரோ அது போல நாங்கள் எல்லாரையும் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ள என் தேவன் கிருபையாய் நீர் வழி நடத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.